Taste the Daily. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி. தடை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தவர் மனுவை திரும்ப பெற்றதால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 78,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வீணானது. ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. பருவம் தவறி பெய்த மழையினால் நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 20,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதம். அறுவடை நேரத்தில் வயல்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக நீரில் மூழ்கி கிடக்கும் 1,00,000 ஏக்கருக்கு அதிகமான சம்பா நெற்பயிர்கள். அடியோடு விளைச்சல் பாதிக்கப்பட்டு விட்டதாக விவசாயிகள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்து சேதம். சாய்ந்த நெற்பயிர்களை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். ஈரப்பதத்துடன் கொண்டுவரும் நெல்மணிகளை எந்தவித நிபந்தனையும் இன்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய அதிமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட அவலம். உயிரிழந்த அதிமுக பிரமுகரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி 4 பேரை பிடித்து விசாரணை. கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக அரசு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையை தடுக்க போராடிய அதிமுக நிர்வாகி ஜவஹர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி ஜவஹர் அலி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து விடியா அரசு வழக்கை திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அதிமுகவில் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி தொடக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தை உலுக்கிய வேங்கை வயல் துயரம் நிகழ்ந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து பேனர் வைத்த வேங்கை வயல் கிராம மக்கள். 3ஆம் ஆண்டு தூங்கும் விழா என வைக்கப்பட்ட பேனரில் இந்த வழக்கின் விசாரணையை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நடத்துவதற்கு வாழ்த்து தெரிவித்து ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளனர். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மக்கள் வைத்த பேனர் குறித்து தீவிர ஆலோசனையில் இருப்பதாக தகவல். பேனர் பின்னணியில் இருப்பது யார் என விசாரிப்பதை விட்டுவிட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குருவிக்கூடுகள் போல தகர கொட்டகை அமைத்துக் கொடுத்த திராவிட மாடல் தாராள பிரபுக்கள். இதுதான் வீடா? இதில் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களால் 1 மணி நேரமும் உட்கார முடியுமா என கேள்வி எழுப்பும் மக்கள் கான்கிரீட் வீடு கட்டித்தர கஜானாவில் பணம் இல்லையா என காட்டம். மதுரையில் பட்டியல் இன இளைஞர் மீது சிறுநீர் கழித்தும் அடித்து துன்புறுத்தியும் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் பிடிபட்டனர். மேடைக்கு மேடை சமூக நீதி சமத்துவம் என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் ஆட்சியில் சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக பட்டியல் சமூக மக்கள் வேதனை. சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை. சுமார் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் மந்தகதியில் நடைபெற்று வரும் ஆகாய நடைமேடை அமைக்கும் பணி. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள் ஆபத்தான முறையில் சாலை கடக்கும் அவலம்.
மதுரவாயல் கோயம்பேடு பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் சுமார் 511 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வரும் அரசு மருத்துவமனைகளில் இத்தகைய சேவையை கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தேசிய நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதால் விபத்து அபாயம் அதிகரித்திருப்பதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதிருப்தி. மது ஒழிப்பு குறித்து மேடையில் மட்டும் பேசும் ஸ்டாலின் அரசு யாருக்கு என்ன நடந்தால் என்ன, கல்லா கட்டினால் போதும் என பயணிகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் விமர்சனம். மொபைல் பர்ச்சேஸ் எனப்படும் நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் துணையோடு விவசாயி என்கிற போர்வையில் சில வியாபாரிகள் தரமற்ற நெல்லை அரசிற்கு விற்பதாகவும் இதனால் மக்களுக்கு தரமற்ற அரிசி விநியோகிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பேரூராட்சி குப்பை சேகரிப்பு வண்டி பழைய இரும்பு கடைக்கு விற்பனைக்கு வந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஏலம் விடப்பட வேண்டிய பேரூராட்சி வாகனத்தை ஏதோ சொந்த வாகனம் போல பழைய இரும்பு கடைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தது யார் என மக்கள் கேள்வி. பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் பணியிடங்களுக்கு திரும்பும் நிலையில் பேருந்துகளை இயக்க முடியாமல் தனியாரிடம் கையேந்தும் திராவிட மாடல். போக்குவரத்து துறையில் நிலவும் அவலம் குறித்தும் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதின் அவசியம் குறித்தும் பலமுறை சுட்டிக்காட்டியும் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு இறுதியில் தனியாரிடம் பேருந்துகளை வாடகைக்கு வாங்கி மக்கள் பணத்தை வீடடிப்பதாக மக்கள் வேதனை. கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கொளத்தூரில் ஸ்டாலின் திறந்து வைத்த கண் சிகிச்சை மையத்தில் கண்ணாடி கிடைக்காமல் காத்து கிடப்பதாக மக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு விளம்பரத்திற்காக அறிவிக்கும் திட்டங்களால் மக்களுக்கு எள் முனையளவும் பயனில்லை என்பதற்கு இதுவே நல்ல உதாரணம் என மக்கள் ஆதங்கம். திருச்சி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் இருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 52 வயது ஆசிரியர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 55 வயது முதியவர் சிக்கியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் என தம்பட்டம் அடிப்பதை திராவிட மாடல் எப்போது கைவிடும் என மக்கள் கேள்வி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 60 வயது மூதாட்டியை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காமுகனை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் ஆதங்கம். நெல்லை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்தில் மாமனார் மற்றும் மாமியாரை வெட்டி படுகொலை செய்து மருமகன் வெறிச்செயல். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த இரட்டை கொலை தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவருக்கு அரிவாள் வெட்டு. காவல்துறை மீதும் திறனற்ற அரசின் மீதும் துளியும் அச்சமில்லாமல் போனதே இத்தகைய குற்றங்கள் நடக்க காரணம் என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 1.5 டன் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். அனைத்து மக்களுக்கும் பொங்கல் பரிசை கொண்டு சேர்க்க முடியாத ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக மக்கள் ஆதங்கம். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இளைஞர் தன்னை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாக கூச்சலிட்டதால் பரபரப்பு. ஜெய்பீம் படம் பார்த்துவிட்டு இரவு முழுவதும் அழுததாக கதை சொன்ன ஸ்டாலின் அவரது ஆட்சியில் காவல்துறையில் நடக்கும் அட்டூழியங்கள் குறித்து வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி.
போலீஸ் உயிருக்கு முதல்ல ரஜினி மேல பெட்டிஷன் குத்தமா அந்த ரஜினி மேல பெட்டிஷன் குத்தமா என் குடும்பத்தை இந்த மாதிரி பண்றாங்கப்பா ரஜினி மேல அன்பு மேல பெட்டிஷன் குத்தமா என் குடும்பத்தை வந்துக்கிறாங்கப்பா. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொட்டில்பட்டியில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி. தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. திருச்சியில் கஞ்சா போதையில் தள்ளுவண்டி வியாபாரியிடம் கத்தியை காட்டி பணம் பறிக்க முயன்ற வாலிபர்களுக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சாவுக்கு அடிமையாகும் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதாக மக்கள் வேதனை. சீமான் விடுதலை புலிகள் தலைவருடன் எடுத்ததாக கூறப்படும் புகைப்படம் மார்பிங் செய்யப்பட்டது என திரைப்பட இயக்குனர் குற்றச்சாட்டு. தான் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து தயாரித்ததாகவும் பேச்சு. ஒரு கட்டத்துல நம்ம உண்மையை மறைச்சிக்கிட்டே இருக்கிறதுல என்னதான் தொழில் தர்மம் நம்ம நினைச்சாலும் அவர் சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்கிறது வந்து இந்த சமூக நீதிக்கே நம்ம செய்யக்கூடிய பெரும் தீங்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு நான் அந்த உண்மையை நான் சமூக வலைதளத்துல சொன்னேன். சபரிமலையில் குருதி பூஜையுடன் மண்டல மகரவிளக்கு பூஜை காலம் நிறைவடைந்தது. முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு மண்டல மகரவிளக்கு பூஜை காலத்தில் 53 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாக தகவல். இந்தியா $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி செல்வதாக மைனாரிட்டி பாஜக தலைவர் நட்டா சொல்லியிருந்த நிலையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியில் உள்ளது. வீண் பெருமை பேசுவதையும் கலர் விளம்பரம் செய்வதையும் தவிர்த்து ஆட்சியாளர் வேறெதுவும் செய்யாததால் நாடு நாசமாகி வருவதாக மக்கள் வேதனை. உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத் மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு காரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட கொடூரம். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக உத்தரப்பிரதேச மக்கள் வேதனை. நடிகர் சயீஃப் அலி கானை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற வழக்கில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் சட்டவிரோதமாக அந்நிய நாட்டவர் இந்தியாவிற்குள் நுழைந்து குற்றங்களில் ஈடுபடும் அளவிற்கு நாடு பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தண்டனை அறிவிப்பு. இவ்வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இன்று தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் ஆளுநர் கார் செல்லும் வழியில் சாலையோரம் நின்றிருந்த நபரை போக்குவரத்து காவலர் தாக்கும் காட்சிகள் வெளியீடு. சாலையை கடக்க காத்திருந்தவரை காரணமே இல்லாமல் கண்மூடித்தனமாக தாக்கிய காவலருக்கு மக்கள் கடும் கண்டனம். ஹிமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மற்றும் குலு மாவட்டங்களில் நடந்த பாராகிளைடிங் விபத்துகளில் 2 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக பலி. தமிழகத்தைச் சேர்ந்த ஜெயஷ் ராம் என்பவரும் குஜராத்தைச் சேர்ந்த நபரும் உயிரிழந்திருப்பதாக தகவல். கேரளாவில் காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்மாவுக்கு மரண தண்டனை விதிப்பு. காதலி கிருஷ்மாவின் தாய் மாமாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது கூடுதல் அமர்வு நீதிமன்றம். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் உலகத் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். சூடானில் நடைபெற்று வரும் இராணுவ ஆட்சியை கண்டித்து துணை இராணுவத்தினர் நடத்தி வரும் போராட்டத்தால் உள்நாட்டு போர் மூண்டது. வீடுகள், கல்வி நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் ஆகியவை கடந்த 4 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளன. நைஜீரியாவில் பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்து சிதறியதில் 70க்கும் மேற்பட்டோர் பலி. மோசமான சாலையில் அதிவேகமாக வந்த லாரி கவிழ்ந்து வெடித்ததில் பலர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல். கோகோ உலகக்கோப்பை முதல் சீசனிலேயே ஆடவர், மகளிர் என 2 பிரிவுகளிலும் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். 23 நாடுகள் பங்கேற்ற கோகோ உலகக்கோப்பை போட்டியில் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்தி அசத்திய இந்தியா.